வணக்கங்க மக்களே! நான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரில்லியனர் டிகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஆத் மிடில் வேற எப்படி ஸ்வேகருக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணி ஸ்வேகர் யூஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக ஈனமரேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஈனமரேஷன்ஸ் அவரோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஈனம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூச்சர் டைப் ஸ்கிரிப்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்டில் அவைலபிளாக கிடையாது. ஈனம் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு நேம்டு செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இல்லை கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோடோட ரீடபிலிட்டிக்காகவோ மெயின்டெனபிலிட்டிக்காகவோ நம்ம வந்து ஈனம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா காமன்ட்டு ஒரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் தான் வந்து நம்மளோட ஜென்ரலாக இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹெல்ப்பர் கிளாஸஸ் எல்லாம் எழுதுவோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம காமனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டராக ஈனமரேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஈனமரேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் environment.enum.ts அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா environment.enum.tsங்கிற ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலில் என்ன இருக்க போகுது அப்படின்னா என்னோட என்விரான்மெண்ட், எந்த என்விரான்மெண்ட், யூஏடியா இல்லை ப்ராட் என்விரான்மெண்ட்டா இல்லை டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டாங்கிற கான்சென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் டைப் ஸ்கிரிப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஈனம்ங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறம் நம்மளோட கான்ஸ்டன்ட்டோட நேம். நான் கான்ஸ்டன்ட்டோட நேம் என்னென்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி என்னோடய கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ப்ராட், யூஐடி, டெவ். நான் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங் பேஸ் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஈனமில் ஒன்று ஸ்ட்ரிங் பேஸ்டாக போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா நியூமரிக் பேஸ்டாக போகலாம். நம்ம இங்கே ஸ்ட்ரிங்குங்கிறங்காட்டி நான் வந்து ஸ்ட்ரிங் பேஸ்டு போயிருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயினில் வந்து நம்ம செட்டப் ஸ்வேகருங்கிற இந்த மெத்தட் கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம அந்த இஎன்வியை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் டெவ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்வேகர் செட்டப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேராமீட்டரை வாங்கணும் இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஎன்வி அதை வந்து நான் என்விரான்மெண்ட் ஈனமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் டெப் பண்ணிக்கிறேன். இது நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து சோர்ஸ் ஸ்வேகர் வந்து டிஃபால்ட்டாக ட்ரூ கொடுத்துருக்கோம் இல்லையா, ட்ரூ கொடுக்காம என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வர மாதிரி நான் ஒரு சின்ன லாஜிக் எழுதுகிறேன். என்ன லாஜிக் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் வந்து டெவ்வாவோ இல்லை யூஏடியாவோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்வேகரை வந்து நமக்கு யூஏயில் காமிக்கணும். சப்போஸ் அது ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்வேகர் யூஐயை வந்து பிளாக் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணியிருக்கிற வேரியபிள் வந்து டெவ்வாக இருந்துச்சு அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்கும். நம்ம பேராமீட்டர்ஸில் வாங்கியிருக்கிற இஎன்வி வந்து டி டெவ்வாகவும் நம்ம கான்ஸ்டன்ட்டில் இருக்கிற டெவ்வாகவும் ரெண்டு ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு செட் ஆகிடும். அதேமாதிரி தான் யூஏடிக்கும். இல்லை அதுக்கு பதிலாக ப்ராடுன்னு வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகாது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோர்ஸ் ஸ்வேகர் வந்து ஃபால்ஸாக செட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் லாஜிக். இங்கே வந்து நான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் டெவ்னு கொடுத்துட்டேன். நான் இப்படி கொடுக்காம இன்னமும் கான்ஃபிகரபிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து .env ஃபைல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த .env ஃபைலை நாம் என்விரான்மெண்ட்னு ஒரு வேரியபிளே நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா செட் இஎன்வி அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து நான் டெவ்வாக ப்ராடான்னு கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே வந்து இப்போதைக்கு டெவ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தெரியணுங்கிறக்காக என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுக்கலாங்கிறத வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்து இந்த இஎன்வி வேரியபிளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபைல் இருக்குது இல்லையா, நம்மளோட மெயின் ஃபைலில் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா process.env
செட் டிஎன்வி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நான் டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3 வேரியபிள்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸில் கொடுக்க முடியும். சப்போஸ் என்விரான்மெண்ட் எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக டெவ்வாக எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா ஈனமினரேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கலோஸ் 3000 டாக்ஸ்ன்னு நான் கொடுத்து போய்க்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் கேட்குது. ஸோ நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஸோ யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு கொடுத்து நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூஐ பேஜ் விசிபிளாக இருக்குது. சப்போஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஎன்வி ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ராடுன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா யூஐ காமிக்காது. ஏன் காமிக்கல? நம்ம வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் ப்ராடுன்னு செட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டெவ் ஆர் யூஏடியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்வாகர் யூஐ தெரியும். இல்லை அதை தவிர நம்ம ஒரு எம்டியாவோ இல்லை ப்ராடுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வாகர் யூஐ தெரியாது. இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈனமரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல நம்ம ஒரு கோடை வந்து மெயின்டைன் பண்ணாமலும் வச்சுக்கணும். அதே மாதிரி ரீடபிளாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஈனம்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம கோடு முழுக்கவே யூஸ் பண்ணுவோம். ஈனமரேஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஈனம் பற்றி தெரியணும் டைப்ஸ்கிரிப்டில் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மேலும் மேலும் எனக்கு வீடியோ க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் நான் வீடியோ போடணும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதோ அந்த கமெண்ட்டில் இருக்கிற டாப்பிக்கில் நான் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.